நாம இந்த வீடியோல பார்க்க போறது பூமுனூர் புனிதர் அந்தோனியா சர்ச் பற்றி தான். இந்த சர்ச்சின் வரலாறு என்ன, சிறப்புகள் என்ன, இந்த பூமுனூர் புனிதர் அந்தோனியா சர்ச் எங்கு உள்ளது, இங்க போறதுனால நமது வாழ்வில் நடக்கும் அதிசயம் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். திருப்பூர் மாவட்டத்தில் பூமுலூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த புனிதர் அந்தோனியா சர்ச். கோடி அற்புதர் அந்தோனியாரின் மிக சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த பூமுலூர் தேவாலயம். பூமுலூரில் கிறிஸ்து மக்கள் குறைவாக இருந்தாலும் அதிக அதிசயங்கள் நிகழ்த்தும் ஒரு ஊர். 1850 பூமுலூர் புனிதர் அந்தோனியா திருத்தலம் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. 1885 ஆண்டிற்கு பிறகு பூமுலூர் தனிப்பங்கானது. புனிதர் அந்தோனியார் மூலமாக பல அற்புதங்கள் நிகழ்ந்ததால் புனித யாத்திரை தலமாக இத்தலம் விளங்கியது. 1911 பூமுலூர் ஆலயத்தின் முன்னேற்றத்திற்கான வேலைகள் நடைபெற்றது. 1916 முதல் 1919 பூமுலூர் தளம் திருயாத்திரை தளமாக மாற்றப்பட்டது. ஒருமுறை பூமுலூர் அந்தோனியார் சிலையை புக்குளிபாளையம் எடுத்துச் செல்ல முயன்ற போது பிற சமய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுமைகள் பல புரியும் புனிதர் அந்தோனியார் இங்கு வந்துள்ளார், அவரை இங்கிருந்து எடுத்துச் செல்ல விடமாட்டோம் என்று எதிர்த்த போது பிற சமய மக்கள் அந்தோனியார் மீது கொண்டுள்ள பற்றை கண்டு வியந்து அருத்தந்தை அங்கிருந்து சென்றார். பூமுலூரில் அருத்தந்தை அந்தோனியார் காலத்தில் நிறைய முன்னேற்ற வேலைகள் நடைபெற்றது. எனவே அருத்தந்தை அந்தோனியார் இருந்த காலம் பொற்காலமாக போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தில் எந்த காரியம் நம் ஜெபத்தில் வைத்தாலும் அது நடக்கும் என்பது சிறப்பு. பல வேண்டுதல்களுக்கு சாட்சி சொல்லும் நிகழ்வும் நடைபெறும். 13 வாரம் நவநாளில் வேண்டுதல் வைத்தால் அவை நிச்சயம் நடக்கும் என சொல்லப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை பல சமய மக்கள் பல ஊர்களில் இருந்து வந்த வண்ணம் உள்ளனர். செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு நவநாள் பூஜை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடக்கும். கிறிஸ்தவ மக்களை விட பிற சமய மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறி அதற்காக நன்றி செலுத்தும் நிகழ்வு சிறப்பு. கோடி அற்புதங்கள் செய்யும் அந்தோனியார் வழியாக இறையருள் பெற வாழ்வில் ஒருமுறையாவது இங்கு செல்வது சிறப்பு.